TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் தமிழ் காலை செய்திகளுடன். டயானா கமகே பாராளுமன்ற உறுப்பினராக பதவி வகிக்க தகுதியற்றவர் என்று உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு தொடர்பில் சபாநாயகரின் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு தமக்கு இன்னும் கிடைக்கவில்லை என்று தேசிய தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதே நேரம் டயானா கமகேவின் பாராளுமன்ற உறுப்பினர் பதவி வெற்றிடத்துக்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மானின் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த முஜிபுர் ரஹ்மான் அப்பதவியை ராஜினாமா செய்துவிட்டு கொழும்பு மாநகர மேயர் பதவிக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் அவருக்கு மீண்டும் பாராளுமன்றத்துக்கான உறுப்புரிமையை வழங்குவதற்கு கட்சி தீர்மானித்துள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார டிபிசியிடம் தெரிவித்தார். முன்னதாக 2020ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலை அடுத்து தேசிய பட்டியல் உறுப்பினராக பதவியேற்றிருந்த பஷில் ராஜபக்ச 20ஆம் திருத்தம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இரட்டை பிரஜா உரிமையை கொண்டிருந்தமையால் பதவி விலகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை அரசியல் பற்றிய ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா? தற்போது இலங்கையில் என்ன நடக்கின்றது என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? வாருங்கள், திங்கள்தோறும் டாக் டு டிபிசி யூடியூப் சேனலில் திங்கள் அரசியல் கலந்துரையாடல். வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பு செயல்முறையை ஜூன் மாதத்துக்குள் நிறைவு செய்ய அரசாங்கம் எதிர்பார்ப்பதாக வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி ஷப்ரி தெரிவித்தார். முழுமையான கடன் மறுசீரமைக்கப்பட்ட பணிகள் வெற்றிகரமாக முன்னெடுப்பதன் மூலம் இலங்கையின் கடன் சுமையை 17 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக குறைக்க முடியும் என்று அவர் தெரிவித்தார். சர்வதேச நாணய நிதியத்தின் 2ஆம் கடன் தவணை பெற்ற பின்னர் நாட்டின் அபிவிருத்தி நடவடிக்கைகளை தொடர முடியும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி ஷப்ரி இதனை தெரிவித்தார். இலங்கை அணிசேரா வெளிநாட்டு கொள்கையை பின்பற்றி அனைத்து நாடுகளுடனும் உறவுகளை பேணி இலங்கையின் இறையாண்மையை பாதுகாத்து வருவதனால் இலங்கைக்கு பல சலுகைகள் கிடைத்து வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சீனா மற்றும் இந்தியாவுடன் நெருக்கமான உறவுகளை பேணி இலங்கையின் பொருளாதார அபிவிருத்திக்கு அவர்களின் ஆதரவை பெறுவதற்கு அரசாங்கம் செயற்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அலி ஷப்ரி மேலும் சுட்டிக்காட்டினார். பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி சட்ட வலுவுடையதா என்ற கேள்வி எழுந்துள்ளதாக அமைச்சர் காஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் ராஜதந்திர சிறப்புரிமைகள் திருத்தச் சட்டம் மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் திருத்த சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை பிரஜை இல்லாத டயானா கமகேவினால் உருவாக்கப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தி சட்டபூர்வமானதா? பொது தேர்தலின் போது கட்சியின் வேட்பு மனுவில் அவர் கையெழுத்திட்டிருந்தாலோ தற்போதைய கட்சி செயலாளருடன் அவர் உடன்படிக்கை செய்திருந்தாலோ அந்த கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுக்க நேரிடலாம் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆகவே ஐக்கிய மக்கள் சக்தியானது சிறந்த சட்டத்தரணிகளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதே நேரம் டயானா கமகே தான் ஐக்கிய மக்கள் சக்தியை பதிவு செய்துள்ளார். அந்த கட்சியை பதிவு செய்யும் போது அவர் இலங்கை பிரஜையாக இல்லாமல் இருந்துள்ளார் என்றும் அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டை சேர்ந்தவர் அல்லாத ஒருவருக்கு கட்சியை பதிவு செய்ய முடியாது. அதற்கு தேர்தல்கள் ஆணைக்குழு எவ்வாறு அனுமதி அளித்தது என்பது தொடர்பிலும் கேள்விகள் உள்ளன என்றும் அவர் தெரிவித்தார். டயானா கமகே குறித்த உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பானது பாராளுமன்றத்துக்கு கிடைத்த விடுதலையாகும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் ராஜதந்திர சிறப்புரிமைகள் திருத்தச் சட்டம் மற்றும் பெட்ரோலிய உற்பத்தி பொருட்கள் திருத்தச் சட்டம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். டயானா கமகேவின் பிரஜா உரிமை தொடர்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் இதற்கு முன்னர் வழங்கிய தீர்ப்பு தற்போது உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கு முற்றிலும் மாற்றமான தீர்ப்பாகும் என்று அவர் சுட்டிக்காட்டினார்.
உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு நன்றியை தெரிவிப்பதாக குறிப்பிட்ட அவர், டயானா கமகே பாராளுமன்றத்தில் இருந்து செயற்பட்ட முறைமைக்கு விடுதலை கிடைத்துள்ளது என்றும் குறிப்பிட்டார். மகாவலி அபிவிருத்தி பெயரால் மேற்கொள்ளப்படும் நில ஆக்கிரமிப்பை நிறுத்தக் கோரி கொக்கு தொடுவாய், கொக்கிலாய் மற்றும் கருநாட்டுக்கேணி பிரதேச மக்கள் யாழ்ப்பாணத்தில் போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர். இதனையடுத்து அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டு கண்காணிப்பு கடமையில் ஈடுபட்டிருந்தனர். மகாவலி எனும் பெயரில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை அபகரிக்காது, மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து, எமது வாழ்வாதாரத்தை பறிக்காதே, மகாவலி அபிவிருத்தி முல்லைத்தீவில் பௌத்த மயமாக்கலுக்கா, எமக்கு நீதி வேண்டும், மகாவலி திட்டத்தை எமது மண்ணில் நிறுத்து என்ற பதாதைகள் தாங்கியவாறு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் துரைராசா ரவிகரன், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தினை தொடர்ந்து ஆளுநரின் செயலாளரிடம் தமது கோரிக்கைகள் அடங்கிய மகஜர் ஒன்றை கையளிப்பதற்கு 4 சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. நில ஆக்கிரமிப்பு தொடர்பில் மகஜர் ஒன்று தனக்கு கிடைத்துள்ளதாகவும் அதனை ஆராய்ந்து பதில் வழங்குவதாகவும் வடமாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்தார். ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனம் 2014 இருந்து 2024 வரையிலான கடந்த 10 வருடங்களில் 45,790 கோடி ரூபாவிற்கும் அதிகமான நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாக பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன விடுத்த விசேட அறிவிப்பில் இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய 2014 இருந்து 2015 வரையில் 16,330 கோடி ரூபாவும், 2015 இருந்து 2016 வரையில் 13,084 கோடி ரூபாவும், 2016 இருந்து 2017 வரையில் 2,800 கோடி ரூபாவும், 2017 இருந்து 2018 வரையில் 417 கோடி ரூபாவும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. 2018 இருந்து 2019 வரையில் 4,413 கோடி ரூபாவும், 2020 இருந்து 2021 வரையில் 4,970 கோடி ரூபாவும், 2021 இருந்து 2022 வரையில் 16,358 கோடி ரூபாவும், 2022 இருந்து 2023 வரையில் 7,130 கோடி ரூபாவும், 2023 இருந்து 2024 வரையில் 1,247 கோடி ரூபாவும் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அத்தோடு 2021-2022 காலப்பகுதியில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் மிகப்பெரிய இழப்பாக 16,358 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது எனவும் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். ரெண்டாயிரத்தி 24 லோக்சபா தேர்தல்கள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில் இந்திய தேர்தல் ஆணையம் சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் நிகழ்ச்சி திட்டம் ஒன்றை ஒழுங்கமைத்துள்ளதுடன் 2024 மே 4ஆம் தேதி ஆரம்பித்துள்ளதோடு மே 9ஆம் தேதி வரை முன்னெடுக்கப்படுவதாக இந்திய உயர்ஸ்தானிகரம் தெரிவித்துள்ளது. இத்திட்டத்தின் ஒரு பகுதியாக குறிப்பாக இலங்கை தேர்தல் ஆணைக்குழுவின் 2 பிரதிநிதிகள் மற்றும் தேர்தல் சட்ட மறுசீரமைப்புக்கு பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு உறுப்பினர்கள் 8 பேர் உள்ளடங்கலாக இலங்கையைச் சேர்ந்த 10 பேர் அடங்கிய தூதுக்குழுவினர் உள்வாங்கப்பட்டுள்ளனர். குறித்த சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் திட்டமானது சர்வதேச தேர்தல் முகாமைத்துவ அமைப்புகளுக்கான ஒரு அரங்காக காணப்படும் அதேவேளை இந்திய தேர்தல் முறைமையின் பலம் தொடர்பாக உள்ளீடுகளை பெற்றுக்கொள்ளவும் உலகின் பாரிய ஜனநாயக நாட்டின் சிறந்த அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்குமான சந்தர்ப்பத்தையும் வழங்குகிறது. 2024 சர்வதேச தேர்தல் பார்வையாளர்கள் நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு கொள்வதற்காக 55 தேர்தல் முகாமைத்துவ அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களுக்கு இந்திய தேர்தல் ஆணைக்குழுவினரால் இவ்வருடம் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. இந்நிகழ்ச்சி திட்டத்தில் பங்கு கொள்ளும் உறுப்பினர்கள் தேர்தல் நடைமுறைகளில் பங்கு கொண்டிருக்கும் பல்வேறு தரப்பினருடன் கலந்துரையாடி நேரடி அனுபவத்தினை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு கிடைக்கப்பெறுவதனால் தேர்தல் முகாமைத்துவத்தில் ஒத்துழைப்பு மற்றும் சிறந்த புரிதலை ஏற்படுத்துவதற்கு இது வழிவகுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் உயர்ஸ்தானிகரகம் மேலும் தெரிவித்துள்ளது.
உலக சந்தையில் இருந்து தங்களது கொரோனா தடுப்பூசியை திரும்ப பெறுவதற்காக பிரித்தானிய மருந்து தயாரிப்பு நிறுவனமான AstraZeneca நிறுவனம் தெரிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்று நெருக்கடியின் போது AstraZeneca மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகம் இணைந்து கொரோனா பாதிப்புக்கு தடுப்பூசியை உருவாக்கின. இந்தியாவில் இந்த தடுப்பூசியை சீரம் இன்ஸ்டிடியூட் நிறுவனம் தயாரித்து கொரோனாவுக்கான தடுப்பூசியாக கோவிஷீல்டு என்ற பெயரில் விற்பனை செய்து வந்தது குறிப்பிடத்தக்கது. AstraZenecaவின் தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட சிலருக்கு பக்க விளைவுகள் ஏற்பட்டதாக ஐக்கிய இராச்சியம் நீதிமன்றத்தில் 50க்கும் மேற்பட்ட வழக்கு தொடரப்பட்டது. இந்த இரத்த உறைவு மற்றும் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கையை குறைத்தலை இந்த தடுப்பூசி ஏற்படுத்துகிறது என்றும் அவர்கள் முறையிட்டுள்ளனர். வழக்கில் பதிலளித்த AstraZeneca நிறுவனம் கொரோனா தடுப்பூசி மிக அரிதான சந்தர்ப்பங்களில் பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் என தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமது தடுப்பூசியை சர்வதேச சந்தையிலிருந்து திரும்பப் பெறுவதாக AstraZeneca பகிரங்கமாக அறிவித்துள்ளது. குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் பிரதானி மற்றும் பொதுமக்களின் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஆகியோர் அரசாங்க நிதி தொடர்பான குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டுள்ளனர். அந்த குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தனது எக்ஸ் கணக்கில் குறிப்பொன்றை இட்டு இதனை குறிப்பிட்டுள்ளார். சமூகத்தில் பெரிதும் பேசப்பட்ட தற்போதைய விசா நெருக்கடி தொடர்பான விசாரணைகளுக்காகவே இவர்கள் அழைக்கப்பட்டுள்ளதாக அதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த செய்தியோடு நிறைவு பெறுவது இன்றைய டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளுடன் சந்திக்கும் வரை வணக்கம். TBC Tamil News.